ஃப்ளாஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் கேஎஸ் முத்துமனோகரன். நான் இந்த மரப்பாச்சி படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம் எழுதி ஒளிப்பதிவு பண்ணி இயக்கியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு வழக்கமான பேய் படமாக இல்லாமல் காதல், ஆக்ஷன், காமெடி, சென்டிமெண்ட் எல்லாமே நிறைஞ்ச ஒரு பக்கா மசாலா படமாக பண்ணியிருக்கோம். அதே சமயம் ஒரு நல்ல மெசேஜும் இதில் சொல்லியிருக்கோம். படத்திற்கு இசையமைத்த பாலகணேஷ் அவர்கள் மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ரமேஷ் ரெட்டியுடைய நடன அமைப்பிலும் கவிஞர் முத்துலிங்க ஐயாவினுடைய வரிகளிலும் பாடல்கள் மிகச்சிறப்பாக வந்திருக்கு. படத்தில் நடித்திருக்கிறது புதுமுகங்கள்னால் கூட புதுமுகங்கள்ங்கிற ஒரு ஃபீல் இல்லாத அளவுக்கு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நிச்சயம் இது ஒரு வெற்றி படமாக அமையும். நேயர்கள் அனைவரும் படத்தை திரையரங்கில் பாருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ளாஷ் டிவி வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாலகணேஷ், இந்த மரப்பாச்சி படத்துடைய மியூசிக் டைரக்டர். இந்த படம் ஒரு ஹாரர் பேஸ் மூவி. ஜேம்ஸ் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கேஎஸ் முத்துமனோ சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் முருகானந்தம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இதில் 3 சாங்ஸ் இருக்குது. இந்த 3 சாங்ஸுடைய சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ராஜஸ்தானி பேக்ட்ராப்பில் ஒரு சாங் ஒன்று இருக்குது. அது கம்ப்ளீட்டாக ஒரு பஞ்சாபி ஸ்டைல், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நார்த் ஸ்டைல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். சாங் எம்எல்ஆர் கார்த்திகேயன் பாடியிருக்காரு. அப்புறம் மெலடி சாங் ஒன்று இருக்குது, பிரசாந்தினி அண்ட் அடிச்சரன் பாடியிருக்காங்க அந்த சாங்கு. அப்புறம் ஆஃப் அடித்தோம் புலம்புறானே ஆம்பளை புள்ளான்னு ஒரு சாங், ஒரு குத்துப்பாட்டு ஒன்று இருக்குது, தத்துவ பாட்டு. அந்த சாங் வேல்முருகன் பாடியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தில் அதுக்கும் தாண்டி பார்த்திங்கன்னா, அந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் நல்லா போயிட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்து ரசிப்பீங்க நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ, வணக்கம். என்னோடய பேர் கிருஷ்ணவேணி. நான் இதில் ஹீரோவுக்கு முதல்ல ஆக்ட் பண்ணுறேன். டைரக்டர் முத்து மனோகர் இந்த ஸ்டோரி எங்களை சொன்னப்போ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த மூவி சீன் பை சீன் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபேமிலியோடு போய் பார்க்க வேண்டிய பேய் படம். மிஸ் பண்ணாதீங்க, எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். மரப்பாச்சி திரைப்படத்தை தேவர் மூவி மேக்கர்ஸ் சார்பாக வெளியிடுகிறோம். இந்த மரப்பாச்சி திரைப்படத்தில் உள்ள சில காட்சிகளை மற்றும் பாடல்களை பார்க்கிறீர்கள். இது மரப்பாச்சி திரைப்படம் மற்ற தமிழ் திகில் திரைப்படங்களிலிருந்து மாறுபட்ட திரைப்படமாக வந்திருக்கிறது. ஒரு திகில் படம்னாலே அதில் பாடல்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி மற்ற ஒரு திகிலை மட்டுமே ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட படங்களுக்கு இடையில் இந்த மரப்பாச்சி திரைப்படம் ஒரு புதிய பரவாக முன்னாடி வர இருக்குது. இதில் பாடல்கள் அரசவை கவிஞரான ஐயா முத்துலிங்கம் அவர்கள் வரிகளில் மிக அருமையாக முத்தான 3 பாடல்கள் நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த பழைய பாடல்களில் திரும்ப நினைவுபடுத்தின ஒரு நிகழ்வாக இன்னைக்கு அமைஞ்சிச்சு. இது எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது மனசுக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா திகில் இல்லாமல் அரசியல், இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு தேவையான விஷயங்கள், யதார்த்தத்தை ரொம்ப யதார்த்தமாக இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. காமெடிக்கு காமெடி, திகிலுக்கு திகில், ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், அரசியல், பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் இதில் ஒரு அறுசுவை விருந்து பார்த்த மாதிரி இருக்கும். செய்த அனைவரும் திரையரங்குக்கு பார்த்து எங்களை ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்திருந்த பத்திரிகையாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும். ஸோ இந்த படத்தோட கதாநாயகர் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தை வாங்கி வெளியிட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க, இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு முருகானந்தம் அவர்கள், இதில் நடிச்சிருக்க ஹீரோவாக நடிச்சிருக்க மேஜர் வசந்த் அவர் நேமில் பண்ணியிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இராணுவ அதிகாரிகளாக இருந்து ஓய்வு பெற்றவங்க. ஸோ இதில் நடிச்சிருக்க ஒரு 13 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா காவல்துறையிலேருந்து ஓய்வு பெற்றவங்க, இராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்றவங்க. ஸோ அப்படியான நபர்கள் தான் இதில் செஞ்சிருக்காங்க. ஸோ இதில் ஹிந்தி சில வார்த்தைகள், நிறைய வார்த்தைகள் ஹிந்தியில் இருக்கும். ஸோ அப்படியே ஹிந்தி வார்த்தைகள் எல்லாத்தையுமே டெல்லியில் அனுப்பி அங்கே போய் கற்றுக்க வச்சு இதை பண்ணியிருந்தாங்க. ஒரு புதுமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படியான ஒரு புதுமையான ஒரு திரைப்படம் வெளி உலகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என்னோட நண்பரும் சேர்ந்து இந்த படத்தை தேவர் மூவி மேக்கர்ஸ் அப்படிங்கிற நேமில் வெளியிட்டோம். நன்றி. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் இறந்த அன்னைக்கு உருவானது அந்த கம்பெனி. எதனால் அப்படின்னு பார்த்தா, அவர் நாட்டுக்காக எத்தனையோ விஷயங்களை, ஒவ்வொரு விஷயத்துலையும் போய் நாட்டுக்காக எவ்வளோ அர்ப்பணிப்பு பண்ணியிருந்தாலும் கடைசியாக ஒரு சாதாரண ஒரு மனிதர், அதாவது ஒரு மனிதரில் மாணிக்கமாக இருந்து அவர் செஞ்ச விஷயங்களில் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நானும் நண்பர் காந்திராஜும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, வாழ்க்கையில் நமக்கு இறைவன் நம்ம தமிழகத்திலிருந்து வந்திருந்தாலும் இந்த சென்னை நம்மளை நல்லாவே வாழ வச்சிருக்குது.
நம்ம மட்டும் வாங்கல, நம்ம மாதிரி நிறைய இளைஞர்களை வாழ்க்கையில ஊக்குவிக்கணும், நிறைய வந்து அவங்களை வந்து வாழ்க்கையில மேல கொண்டு வரணும். அதுக்கு என்ன தேவை அப்படிங்கும்போது பொருளாதாரம். நாங்க மற்ற பட தொழில்கள்ல இருந்தாலும் இந்த திரைப்பட தொழிலுக்கு வந்தது காரணம் இது 2 விதமா நல்ல விஷயம். அதாவது ஒரு மனிதனை வந்து என்ன கவலைகள் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அவன் ஒரு மாற்றத்திற்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு கொண்டு வர்றது, ஒரு வாழ்க்கையில ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வர்றது இந்த திரைப்படம் வந்து மிக முக்கிய பங்கு வகிச்சிட்டு இருக்கு எப்பயுமே. அதனால வந்து இந்த துறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. துறை வந்து எப்பொழுதுமே ஒரு நல்ல துறையை எடுக்கலாம். அதே மாதிரி பண ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடியது. பொருளாதார ரீதியாக நம்ம வரதுனால என்ன லாபம் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே நல்லவங்க கையில பணம் இருக்கிறது எப்பயுமே நல்லது செயலுக்கு அது எப்பயுமே பயன்படும். கெட்டவங்க கையில பணம் இருந்தால் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதனால நம்ம கையில பணம் இருந்தால் நிறைய நல்ல விஷயங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். அதனால நம்ம துறைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு இது எதனால வந்து நம்ம இந்த படத்தை செலக்ட் பண்ணலாம் ஆரம்பிச்சு தேவர் மூவி மேக்கர்ஸ் ஆரம்பிச்சோன்னே நாங்கள் பல படங்கள் எங்களுக்கு வந்து வாய்ந்தது. அதில் வந்து இந்த படத்தை எதுக்காக செலக்ட் பண்ணணும், ஏற்கனவே நம்ம வந்து அப்துல் கலாம் ஃபாலோவர் இருக்கிறதுனால நம்ம நாட்டையும் வீட்டையும் பாதுகாக்கிறது முக்கியமான 2 துறைகள். ஒன்று காவல்துறை, இன்னொன்று ராணுவம். நம்ம வீட்டில் இன்னைக்கு நிம்மதியாக இருக்கோம் அப்படின்னா இந்த 2 துறையும் அவங்களுடைய டயத்தை வீட்டுக்கு இல்லாமல் நாட்டுக்காக அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறதா இருக்காங்க. அந்த துறையிலேருந்து வந்தவங்க இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தை நம்ம போய் பார்ப்போமேன்னு சொல்லி இந்த படத்தை செலக்ட் பண்ணி போய் பார்க்க போனோம். இந்த படத்தை பார்க்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க உண்மையிலேயே சமுதாயத்துக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையா, அதாவது இவங்க வச்சிருக்கிற அந்த படத்துக்கு வச்சிருக்கிற உட்கரு மிகவும் அற்புதமா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த கதையில. அதாவது பித்ருக்கள், அதாவது ஆன்மா எந்த விஷயம் எந்த அளவுக்கு வந்து மன்னிக்கக்கூடிய வலிமை ஒன்லி தெய்வங்களுக்கும் மனிதர்களுக்கும் மட்டும் இல்ல ஆன்மாவுக்கும் உண்டுங்கிறத வந்து படத்துல அருமையா சொல்லியிருந்தாங்க. பேய் படம்னாலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு திகிலாவும் ஒரு பயமாவே போகுங்கிறத மாத்தி நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் காமெடியாகவும் மற்றும் நல்ல பாடல் சிறந்ததாகவும் இந்த படத்துல கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த படத்தை வாங்கியிருக்கிறோம். இந்த படம் ரொம்ப சிறப்பா இருக்குது. பிற திரையில பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லாரும் திரையில பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற உங்கள் அனைவருக்கும் நன்றி காணிக்கிறேன். வணக்கம். கண்டிப்பா ஒரு சேலஞ்ச் கண்டிப்பா இருந்தது இந்த படத்துல. என்னன்னா ஃபர்ஸ்ட் டியூன் கம்போஸ் பண்ணும்போது சார் சொல்லிட்டார் 3 சாங் தான், 3 சாங் ஹிட் பண்ணி கொடுக்கணும் தெரியாது அப்படின்ட்டு. கண்டிப்பா அதுக்கு முக்கிய காரணம் கவிஞர் முத்துலிங்கம் ஐயா. கண்ணிதழ் நட்சத்திரம் போடி எவ்வளோ சாங்ஸை வந்து இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு, எம்.எஸ். சுதமான் சார் அவர்களுக்கு, தேவா சார் அவர்களுக்கு, எஸ்.சி. ராஜ்குமார் சார் அவர்களுக்கு எவ்வளோ கம்போசர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எனக்கு அந்த ரொம்ப பெருமை. முதல் படத்துலேயே ஃபர்ஸ்ட் சாங் வந்து கவிஞர் ஐயா கூட ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லாருமே ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு சீன்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் வந்து வந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக சாங்ஸை நீங்கள் ரசிக்கிற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை நீங்கள் ரசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் இருந்தால் எல்லாரும் தயாரிப்பாளர் ஆகிட முடியாது. அதே சமயம் திறமை இருந்தாலும் எல்லாரும் இயக்குனர் ஆகிட முடியாது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு கை வீசினா சத்தம் வராது, 2 கை தட்டினா தான் சத்தம் வரும். 24 கிராஃப்ட் சேர்ந்தது தான் சினிமா. இந்த சினிமா வந்து வெற்றி படமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக என் கூட உழைச்ச 24 கிராஃப்ட் சேர்ந்த எல்லா டெக்னீஷியனுக்கும் முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா எங்களை ஏணியில் ஏற்றி விட்டு எங்கே உட்காந்துருக்கோன்னு தெரியாமல் எங்களுக்கு ஏணி பிடிச்சிட்டு இருக்கிறவங்க தான் அவங்கள நம்பி தான் இந்த சினிமா வந்திருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரையும் பட்டியல் போட்டு நான் நன்றி சொல்லணும்னா அதுக்கு நேரம் பத்தாது. அதனால அவங்க எல்லாருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஹீரோ சார் பேசுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அதுக்காக பேசலன்னு சொல்லலை, நான் பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அதை கண்டிப்பாக வந்து படத்தோட வெற்றி விழாவில் பேசுவேன். இதை வந்து நான் என்ன படத்தோட வெற்றி விழாவில் பேசுகிறேங்கிறதுனால சரி படம் நல்லா வந்திருக்குங்கிற ஆணவத்தில் பேசுகிறாரு டைரக்டர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சினிமாங்கிறது வந்து சினிமா பாதை வந்து ரொம்ப கஷ்டமான பாதை. அதில் கிட்டத்தட்ட 19 வருஷம் நான் பயணிச்சிருக்கேன். திடீர்னு நேற்று வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பாதையில் கண்ணை மூடிட்டு ஓடி கூட போய் மேலே போயிடலாம், அந்த இலக்குக்கு வந்துடலாம். ஆனால் நான் 19 வருஷமாக அடிமேல் அடி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். எங்கே வச்சா சறுக்கும், எங்கே வச்சா வழுக்கும் எல்லாமே நல்லா தெரியும். அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக எனக்கு ஒரு வெற்றி படம் அமையும். வெற்றி விழாவில் உங்கள்கிட்ட நிறைய இந்த படத்தை பற்றி பிரீஃபாக பேசுவேன். நன்றி, வணக்கம். அதாவது நான் வவால் பசங்க திரைப்படத்தில் 2010 வில்லனாக போனேன். சினிமா அதாவது எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறுவாய்னு நம்முடைய முன்னோர்கள் விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு கல்லூரி பேராசிரியர், கரஸ்பாண்டன்ட், எக்ஸ் ஆர்மி. நான் மிலிட்டரியில் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்மியில் ஜாயின் பண்ணும்போது ஹிந்தி தெரியாது. கூட ஒரு 10 வருஷம் பேசிக்க மாட்டேன். ஹிந்தி தெரியாமல் என்ன பண்ணோம், கம்பல்சரி சினிமா பார்த்தே ஆகணும். ராணுவத்தில் இன்னைக்கும் உண்டு, இந்திய ராணுவத்தில் கம்பல்சரி சினிமா பார்த்தே ஆகணும். அதான் என்டர்டைன்மெண்ட், வேறு வழியே இல்லை. மழை பெய்யும், ஓப்பன் தேட்டர்.
சுத்தமா வா போன இந்தியில சொல்ல தெரியாது, ஜாவ் எதுவுமே சொல்ல தெரியாது. தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கோம். இன்னைக்கும் இந்தியாவில் தமிழ் தெரியாத ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலே. அப்போ போய் ஒண்ணுமே தெரியாம இருக்கும்போது கட்டாயத்தின் பேர்ல சினிமா பார்க்க சொன்னாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்த படம் நானா பட்டேல் சாருடைய படம். அவருடைய மொழி புரியல, அவருடைய பாடி லாங்குவேஜ், நடக்கிறது, திரும்புறது, முகத்துல 1000 விஷயங்கள், அதை பார்த்தோன்னே எந்திரிச்சு உட்காந்தோம். ஏதோ செய்யப்படுறாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுட்டோம். கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பார்த்து சினிமா நடிக்கிற ஒரு ஆசை, அவர் பார்த்து சினிமா நடிக்கிற ஒரு ஆசை. பட் லைஃப் சர்வைவல், வாழ்க்கையை நம்ம ஓட்டணும் இல்லையா? நானும் உடனே வர முடியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 6 வருஷம் சர்வீஸ் மாதிரி வெளியே விடுவாங்க. ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரான் நினைப்ப சிலவனுக்கு கொஞ்சம் வேலையை இருந்த மாதிரி வயிறுன்னு ஒன்று இருக்கு. ஆசைப்பட்டெல்லாம் உடனே நடிக்க போக முடியாது. அப்படியே அப்போ நடிக்க ஆரம்பிச்சு நான் 40 வயசுல 20 வயசு 17 வயசு இருக்குங்க இப்போ பாய்ஸ் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன். அதன் பிறகு 40 வயசுல வந்து சினிமாவில் வில்லன் கேரக்டர் பண்ணேன். அது கூட பார்த்தீங்கன்னாக்க அதாவது எல்லாம் தேடி தேடி போறாங்க. ஆனா எனக்கு உண்மையிலேயே அப்ப நான் நினைச்சது அந்த சான்ஸ் எனக்கா தேடி நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது, என் கல்லூரியில கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது பவால் பசங்க படத்தினுடைய அரசு, கம்பீரம், சபரி, நம் நாடு போன்ற வெற்றி படங்களை தந்த தனேஷோட அசிஸ்டன்ட், பவால் பசங்களுடைய டைரக்டர் சுரேஷ் சார் அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா ட்ரெயின்ல போகும்போது ஒரு பேட்டி கண்டேன் அவர்கிட்ட. சும்மா ஏதாவது பேட்டினா மைக் வச்சுட்டு, அப்போ அந்த பேட்டியில நான் நம்பர் வச்சு திரும்பி கூப்பிட்டாரு, சினிமா நடிக்கணும் ஆசன். எப்போ எத்தனை வருஷம் கழிச்சு என்ன கூப்பிட்டு அந்த படத்தை வில்லன் கேரக்டர் பண்ணீங்களா கேட்டேன். அது பண்ணேன். அதன் பிறகு வேற வேற வேலைகள், அதனால வந்து அதுக்கு 5 வருஷம் ஆச்சு அர்த்தம் கொடுத்து பண்றதுக்கு. உண்மையிலே எனக்கு வந்து இந்த படத்துல அந்த மரப்பாச்சி அந்த படத்துல நான் வில்லன் தான் பண்ணேன்னு சொன்னேன் சார்கிட்ட. ஆனா சார் சொன்னாரு கதையோட அம்சத்துல வந்து ஹீரோ ஆமிலேருந்து வர்றாரு அப்படின்னு கொஞ்சம் மீசான பெருசா வச்சு. சார் வந்து ரஜினி ரசிகர், ரஜினி சாரோட ரசிகர். அதனால லிங்கா படம் அப்ப இதுல போயிடுச்சு. அவர் மாதிரி மீஸ் வரீங்கன்னு சொல்லி என்ன வச்சு பண்ணாரு. உண்மையிலேயே படம் வந்து படத்தை பார்க்குற ரசிகர் பயப்படலாம், ஆனா படத்தில் நடிச்சவங்களும் பயப்படுறாங்க. எங்க அண்ணா சொன்ன மாதிரி படத்தில் நடிச்சவங்களே பயப்படுறாங்க. உண்மையிலே நான் ஒரு 20 தடவை பார்த்தேன். இப்ப பார்க்கும்போது புதுசா தெரியுது. உண்மையிலே நான் என் படங்கிறதா சொல்லவே இல்லை. படங்கிறது உண்மையிலே எல்லாரும் வந்து எனக்கு என்ன, நான் பல சினிமாவுக்கு எனக்கு இருக்க என்டர்டைன்மெண்ட் ஒரே என்டர்டைன்மெண்ட், ஒரே எனர்ஜி. நம்ம வீட்டில் இருந்திருக்கலாம், நோ ஸ்மோக் நோ ட்ரிங்க்ஸ், அது சொல்லியிருக்கேன். என் கேரக்டர் சொல்லி வரும்ல. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு மைனஸ் வருமா இல்லையா? அந்த மைனஸ் சொல்ல எனக்கு ஒரு போதை, எனக்கு வேணுமா இல்லையா? அதான் சம்திங், ஒரு எனர்ஜி வேணும். அதுக்கு சினிமா தானே ரொம்ப ஒரு லெக்சர். ஏன்னா காலையில இருந்து ஃபுல்லா பாடம் நடத்திட்டேன். டீச்சர் எங்க ஊர்ல பசங்க புரிய ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் அவன் ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு நைட்டு 9 மணிக்கு கரெக்டாக வீட்டுக்கு வரேன். வந்தோடனே பார்ப்பேன் இன்னும் 10 நிமிஷம் தேட்டர் போகிறதுக்கு, மொத்த கழிட்டு உடனே தேட்டர் போடுவேன். அந்த செகண்ட் ஷோ முடிச்சு டெய்லி வந்து பார்ப்பேன். டெய்லி செகண்ட் ஷோ, ஓடாத படம் எல்லா படத்தையும். லைஃப்ல வந்து உண்மையிலே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய நோய் நீ பாத்தீங்கன்னாக்க, பொன்னில் இன்பம் பொருளில் இன்பம் என்றே உலக மயங்கம்னு சொல்றாங்க. பொருளே இன்பம் நீ பாத்தீங்கன்னா வீட்டுக்கு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு விட்டு சக்கரை போய் இப்ப வீட்டுக்கு 1 சுகர் 2 கேன்சர் வர போறாங்க. காலம் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய நோய், எல்லா நோய்க்கும் பேசிக் காரணம் பாத்தீங்கன்னாக்க பிபி, பிளட் பிரஷர். அந்த பிபியை குறைக்கக்கூடிய டாக்டர் யாருன்னா சினிமா. அந்த மனநோயை இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சிறந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா உலகத்துல சினிமா மட்டும்தான். அது நல்லா பார்த்து ரஞ்சா பண்ணி அப்படியே அழுகிறது, சிரிச்சா உண்மையிலே ரொம்ப நாளா வாழலாம். அந்த சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ ஆன்மாக்கள் நம்ம லைஃப் அர்ப்பணிச்சு போயிருக்காங்க. நிறைய பேர் அர்ப்பணிச்சுட்டு இருக்கீங்க. என்னதான் இருந்தாலும், தங்கமாக இருந்தாலும் அதை வந்து ஒரு உள்ளங்கை வச்சு கொடுத்து இதுதான் தங்கம்னா நம்ப மாட்டாங்க. அதுக்கு ஒரு வெல்வெட் கிளாத் தேவைப்படுது. தங்கமாக இருந்தாலும் அந்த தரத்தை சொல்வதற்கு வந்து ஒரு சிகப்பு கலர் வெல்வெட் கிளாத் தேவைப்படும். அது மாதிரி எந்த சினிமாக எவ்வளவு பெரிய நல்ல படமாக இருந்தாலும் அதனுடைய தரத்தை சொல்வதற்கு இங்கே மீடியா என்ற ஒரு வெல்வெட், அந்த வெல்வெட் இருந்தால்தான் அந்த தங்கம் கூட அங்க உயர்வு பெறுகிறது. அந்த வகையில இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் உண்மையில என்னுடைய வெற்றியை காணிக்கன்னு சொல்றதை விட என்னுடைய சந்தோஷத்தை நான் காணிக்க தரேன். இந்த படத்தை வந்து மரப்பாச்சி என்னன்னா பேர்ல இருக்கு ஒரு புதிர். சின்ன வயசுல மரப்பாச்சி பொம்மையை பார்த்து உங்களுக்கு தெரியும், கிராமத்துல இருக்கு. ஒரு கருப்பு கலர்ல ஒரு ஜான் உயரத்துல ஒரு பொம்மை. அந்த பொம்மையை வந்து அழுகிற குழந்தைய கையில கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தை அழவும் அழாது, சிரிக்கவும் சிரிக்காது, ஆனா வாயை பொத்திடும். அந்த குழந்தை வாயை பொத்திடும். அதான் மரப்பாச்சி பொம்மை. செம்மர கட்டையில செய்யக்கூடியது. இப்பதான் நமக்கு செம்மரத்தை பத்தி தெரியுது. அதே இந்த மரப்பாச்சி பொம்மை மட்டும் செம்மரத்துல செஞ்சாங்க. ஏற்கனவே ரொம்ப அருமையாக சொல்லிப்பாரு, என்ன கான்செப்ட் சொல்லிப்பாரு. ஆனா எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலேயே சினிமா பத்தி நான் சொல்றேன், என்ன பத்தி சொல்றேன், உலக வரலாற்றிலேயே திகில் படம், பேய் படம் அப்படின்னு நிறைய ஹாலிவுட் படம், ஹிந்தி படம் எல்லாம் பாத்துறீங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஜான்ல 1 அடி 2 அடியில பொம்மை, 2 அடியில பார்த்தல 1 அடியில தான் பொம்மை இருக்கும்.
ஆனால் இந்த படத்தில் உண்மையில் நீங்கள் வந்து மீடியாவில் இருக்கீங்க, நிறைய படம் பார்த்துருக்கீங்க. 6 அடிக்கு கிட்டத்தட்ட என் உயரத்திற்கு ஒரு பொம்மையை செய்து அந்த பொம்மையை வந்து ஒரு பேயா உருவாக்கியிருக்கு. உண்மையிலே நான் வேர்ல்டு ரெக்கார்ட் தான் சொல்லுவாங்க. அதாவது முதல்ல வந்து நம்மளுடைய பெருமை நம்ம உணரணும். அது மாதிரி எங்கள் இயக்குனரோட பெருமை மாதிரி நான் உணர்ந்தேன். அப்படி ஒரு பொம்மை செஞ்ச கான்செப்ட் சொன்னார். அப்போ நான் ஒரு கதை வச்சிருந்தேன், பச்சை சட்டைன்னு ஒரு ராணுவ படம். ரொம்ப நாளாக அது என் உயிர். அதாவது எனக்கு என்ன நான் சாதிக்கிறது வந்து நிறைய பொண்ணு வாங்கணும், பொருள் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அதனால என் சாதனை இல்லை. அது இல்லை சாதனை. எனக்கு பிடித்த துறை சினிமா. படிப்பு ஒன்று, நடிப்பு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த நடிப்பு நான் நல்லா சாதிக்குது அப்படின்னா எந்த வயசுல சொன்னால் நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க, இந்த வயசுல ஹீரோ பண்ணுறியா அப்படின்னு. நான் வருத்தப்படவே இல்லை. ஏன்னா முதல் முறையாக கொடுத்த சிவாச்சாரி ஹீரோ பண்ணும்போது அவர் என்ன வயசு, இப்போ ரஜினி சார் பண்ணும்போது அவர் என்ன வயசு, அது எதுவுமே 4 படி நான் மேலே போனால் நல்லவனை விட மாட்டாங்க மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மாரி இந்த படத்தில் வந்து நான் பச்சை சட்டை எடுக்க தான் டைரக்டர் கூப்பிட்டேன். அப்போ டைரக்டர் சார் சொன்னார், இல்லை சார் நான் ஒரு கதை வச்சிருக்கேன், நான் ஒரு 17 வருஷம் 18 வருஷம் சினிமாவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல சார் அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தை சொன்னார். நான் சினிமாவுக்கே போகாத ஒரு படத்தில் நடித்தேன், அவ்வளோதான். ஆனால் சினிமாவிலேயே வாழ்ந்து ஏங்கி அவருடைய எவ்வளோ ஒரு ஆதங்கங்கள் அது என்று சொல்லும்போது சார் ஒரு படத்தில் நினைச்சு நமக்கே இப்படி இருக்கு அப்படின்னு அவருடைய உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுத்து நிச்சயமாக ஏன்னா அந்த வெறியில் இருக்காங்க. யார் அந்த வெறியில் அந்த பசியில் இருக்காங்களோ அவங்களுக்கு பழைய சொல்ல கூட்ட பிரியாணியோட சூப்பராக அவங்க ருசிப்பாங்க. அந்த மாதிரி அந்த வெறியில் இருக்கக்கூடிய அந்த இயக்குனர் கையில கொடுப்போம், நிச்சயமா ஜெயிப்பார் அப்படின்னு கொடுத்தேன். நான் நினைச்சதை விட கூடுதலாக ஜெயிச்சிட்டாரு. அந்த வகையில நான் இயக்குனருக்கு நன்றி சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் விட இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய பேனர் இருக்கு, இந்த படம் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு வந்து ஆணி வேரா, அதாவது ஒரு மரத்துக்கு 1000 பேர் கிளைவர் இருக்கு, பக்கவர் இருக்கு, இலை இருக்கு, காய் இருக்கு, கனி இருக்கும். நான் மரத்துக்கு ஆணி வேர்னு வேணும். ஐயா முத்துலிங்கம் அவர்கள் வான்மலைக்கும் தேன் தமிழுக்கும் வார்த்தைகள் ஒப்பிட்டு சொல்ல வார்த்தைகள் கிடையாது. வான்மலை போல் தேன் தமிழ் போல் நம்ம ஐயா முத்துலிங்கம் அவர்கள் வந்து புகழை எடுத்து சொல்றதுக்கு ஐயா இந்த பாட்டில் பாட்டுப்பாரு. வார்த்தை ஒன்று தேடி சொல்ல கம்பன் இல்லை நான் அப்படின்னு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அது மாதிரி ஐயா பற்றி சொல்றதுக்கு நான் இங்க கம்பனாக முடியாது. என்றால் புரட்சியர் எம்ஜிஆர் காலத்து படத்துல எத்தனை பாடல்கள், நாட்டை காக்கும் கை உன் வீட்டை காக்கும் கை, நிறைய நாகரிகத்தை பற்றி சொல்லிப்பாரு. நாகரிகம் என்பது போதையான பாதை இல்லைன்னு அன்னைக்கே சொன்னார். இன்னைக்கு தண்ணி வாங்கி குடிக்கிறீங்க, அதை அன்னைக்கு ஐயா சொல்லிட்டாரு. குடிக்கும் நீரை விலைகள் பேசி விற்கும் கூட்டம் இங்கே இன்னும் கொஞ்ச நாள் காற்றை வைக்க போறாங்க. அது ஐயா நான் யாரே தெரியாம ரசிச்சிருந்தேன். அப்படிலாம் நிறைய பாடல்கள் ஐயா. கூட்டத்தில கோவில் பூரா மணி யோசை கேட்டு எழுந்து நெஞ்சில் ஆசை கூட சுமந்து ஆறு அது ஆழம் இல்லை அப்படிப்பட்ட பாடல்கள், நந்தரால பாடல்கள், விருமாண்டி பாடல்கள், அதுபோல எத்தனை பாடல்கள். அதாவது கண்ணதாசன் ஐயாவோட பாட்டு கேட்டிருக்கேன். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம் அப்படின்னு நம்பிக்கை பாட்டு. வாழ நினைத்தால் வாழலாம். ஆனா ஐயா ஒரு பாட்டு எழுதினார், சத்தியமா சொல்றேன், 3 தலைமுறையை தாண்டி ஒரு நம்பிக்கை தரக்கூடிய பாட்டு. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், என் வயசுல உள்ள எல்லாருக்கும் தெரியும். உன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன் ஒரு பாட்டு எழுதிப்பாரு. உன்மான தேடி நானும் பூ. அதுல வந்து இந்த ஜென்மத்துல நம்ம லவ் ஒன்று சேரலாம், அடுத்த ஜென்மத்துல ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லிப்பாரு. அதுலயும் ஒன்று சேரலையா, நம்ம இறந்து வானத்துல நட்சத்திரமா இருப்போம், அப்போ ஒன்று சேரும். அப்போ ஒரு காதலுக்கு 3 தலைமுறை தாண்டி நம்பிக்கை கொடுத்த ஐயா அவர்கள் எத்தனையோ தலைமுறைகளை தாண்டி எம்ஜிஆர் காலத்தை பாட்டு எழுதி, ஐயா சிவாஜி சார் பாட்டுகளை பாட்டு எழுதி, ரஜினி சார் கமல் சாருக்கு பாட்டு எழுதி, அடுத்து மிஸ்கின் சார் படத்துல பாட்டு எழுதி, இன்னைக்கு கடைசியில வந்து சினிமான என்னன்னு தெரியாது கத்துக்கிட்டு எங்களுடைய படத்துல ஐயா வந்து மதிச்சு பாட்டு எழுதும் மேல வந்து என்னுடைய சந்தோஷத்தை வந்து ஐயாவுடைய காலையில் நான் சமர்ப்பணம் பண்றேன். மேலும் இந்த படத்தை வந்து நான் படம் எடுக்கலான்னு ஆசைப்பட்ட போது என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர் வந்து எல்லாம் மிலிட்ரி எல்லாரும் வந்தவங்க. இளங்கோவன், தஞ்சாவூர் சேர்ந்த இளங்கோவன், எல்லாம் மிலிட்ரியில வந்துருக்காங்க எல்லாமே. அப்போ நான் சொல்லுவேன், ஒரு 25 years பேக் நிச்சயமா சினிமா அடிப்பேன். அங்கே பனிஷ்மெண்ட் வாங்கும்போது தலையில தொங்கிட்டு இருக்கும் கூட நான் சினிமா அடிப்பேன். மழை ஒருத்தவங்க கூட பார்க்க மாட்டேன், மழை பையன் முக்கால் கூட வந்து பார்த்துட்டு இருப்பேன். சாப்பாடு சினிமா தான் என்ன வச்சுங்க, சினிமா பார்த்து பசி மறந்துட்டு உண்மைதானே. அது இப்போ கையில கிழிச்சிருந்தா வலிக்கும், இப்போ சினிமா பார்த்தீங்கன்னா வலி மறந்து போயிடும். அது உண்மையான விஷயம் தான். அது ஏன்னா அந்த அளவுக்கு மனதுக்கு ஒரு சிறந்த டானிக் இந்த சினிமா. இந்த சினிமா தயாரிக்கலாம் சாதிக்க போகணும்னு சொன்ன என் நண்பர் தஞ்சாவூர் இளங்கோவன், கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த மகேந்திரன், புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த நண்பர் மரமில் மகேந்திரன். எனக்கு ராணுவத்திலும் சரி பள்ளிக்கூடத்திலும் சரி, பள்ளிக்கூடத்துல எனக்கு சீனியர், ராணுவத்துல எனக்கு பயிற்சி தரக்கூடிய அதிகாரி மிஸ்டர் முருகையன். இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம கலந்து ஆலோசிக்கும் போது தாராளமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே ராணுவத்திலேருந்து வந்த பணத்தை வச்சு வீடு கட்டினாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணிச்சுன்னா அது தேவையில்லை. அந்த பணத்தை அப்படியே வச்சிருந்தேன். இதை வச்சு என்ன பண்ணலாம், சினிமா எடுக்கலாம். நான் உழைச்சி அந்த பணத்தை வச்சு நிச்சயமா நான் சினிமா எடுப்பேன். நான் வந்து
துப்பாக்கி பிடிச்சி சம்பாதிச்ச பணம். நிச்சயமாக அப்படி தோற்று போனோன்னா சினிமாவில் தோக்குறேன் அப்படின்னு நான் வந்துட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேன். அந்த வகையில் இந்த படத்துக்கு எல்லா வகையிலுமே உயிரோட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பேய் படம் அப்படின்னாக்க பொதுவாகவே திகில், கொலை, இதுதான் பேய் படம். எனக்கு தெரிஞ்சு 20-30 பார்க்குற யாருமே ஒரு படம் பார்த்த 30 வருஷம் படி அதில் தான் நல்ல பாட்டு இருந்துச்சு. அதன் பிறகு முதலாக ஒரு பேய் படத்தில் பாட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் சொல்லணும்னு தேவையில்லை, பார்த்ததுக்கு நான் சொல்லணும் சொல்ல தேவையில்லை. ரொம்ப அருமையான வரிகளை வந்து ஒரு உணர்வுபூர்வமாக ஐயா அந்த பாட்டு எழுதி கொடுத்துருக்காங்க, விஜய் ஐயா எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டுக்கு உயிரை தர மாதிரி இசைக்கு நான் சொல்ல தேவையில்லை. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோலாம் பார்க்கல, அந்த பாட்டை வந்து அந்த மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். மியூசிக் டேரக்டர் நம்மளுடைய பாலகணேஷ் சார்ட்டேன். பாலகணேஷ் சார்ட்ட கேட்கும்போது உண்மையில அவர் பார்த்து நான் பொறாமப்பட்டேன். சின்ன வயசு வந்து பாருப்பா அந்த வயசுல இவ்வளோ ஒரு திறமையா அப்படின்னு உண்மையில பாட்டு சொன்னாங்க. பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கு. நான் எல்லா கலைஞரும் பார்த்து ரொம்ப பொறாமப்படுவேன், சந்தோஷமான பொறாமை தான், கெட்ட பொறாமல பட மாட்டேன். எனக்கு ஏன் அந்த ஆண்டவனுக்கு திறமை தெரியல. கோயிலுக்கு போனா கூட எல்லாரும் சாமி கும்பிடாங்கன்னு அவங்க வேடிக்கை கும்பிடுறாங்க, வேடிக்கை அதாவது நீ உன்னை கும்பிட சொல்லி அந்த அருளை எனக்கு எப்பதான் கொடுப்பேன்னு கேட்பேன். ஏன்னா அது ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி சினிமா ஒரு சந்தோஷம், அதில் இசையமைக்க சந்தோஷம். இந்த இசையை பல பேரை தாராட்டக்கூடிய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தடபடான இசை, தடபடான இசை அமைக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒரு இளைஞன் வந்து இங்கே தாராட்ட மாதிரி ஒரு இசையை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே நீங்க பாலகணேஷ் சார் பாராட்டுறதுக்கு முக்கியமாக அந்த படத்தை ஒருத்தர் நன்றி சொல்லுவேன். எனக்கு டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் ரெட்டி சார். என்னன்னா அவர் பெரிய ஜீனியஸ், டான்ஸை பொறுத்த வரைக்கும் அவரே ஆடிப்பாரு. ஏன்னா நான் ஆடி இப்போ சமீபத்தில் விஜய் சார் ஆனா கூட பார்க்க மாட்டேறாங்க. ஏபிசிடி ஆடலாம் பாய்ஸ் சின்னதாக டான்ஸ் அப்படி பிரபுதேவா டான்ஸ் ஆடினா கூட பார்க்க மாட்டேறாங்க. நான் போய் மிலிட்டரிக்காரங்க பார்த்தீங்கன்னா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய ஆள் சினிமா வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிட்டேன். அப்படி ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய ஆள் போய் டான்ஸ் பண்ணுங்க அப்படின்னா நான் டான்ஸ் ஆட சொல்லிட்டேன். ஐயோ டான்ஸ் மட்டும் வச்சு நான் வரவே இல்லை சார், படமே நான் பாதியில் ட்ராப் பண்ணிக்கிறேன், நான் வரவே இல்லை, நான் பாடவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அப்பேற்பட்ட என்னை வந்து ஒரு சின்ன மூமெண்ட்ஸ் கூட செய்ய வச்சு உண்மையிலே வந்து பாட்டை என்னை ரசிக்க வச்சு அந்த கண்ணீரில் நட்சத்திரம் கோடி அந்த சாங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாங் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாட்டு நானே பாடிட்டே போயிட்டேன். அப்போ டான்ஸ் மாஸ்டர் இருக்கணும், கேமரா கட் போனால் கண்டிப்பாக போட்டு அப்படின்னு. ஏன்னா அந்த வகையில் வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய இன்னைக்குலாம் வந்து கொஞ்சம் வந்துட்டா இறக்கை முளைக்கு முன் பறக்க நிலைக்கும் மருந்தா மாறுறாங்க. கொஞ்சம் கத்துட்டாவே உடனே பறக்க நினைக்க தராங்க. அதுக்கு மேலே சிறகு ஒன்று முளைக்கணும். ஆனால் இப்போ இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேது. ஆனால் சிறகு முளைச்சி ஒரு உயர பறக்கக்கூடிய பறந்தாகக்கூடிய நடனத்தை பொறுத்த வரைக்கும் ரமேஷ் ரெட்டி சார் அவர்கள் ஒரு கத்துக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் கூட மனசு புண்படாம கேஷுவலா உண்மையிலே இப்படியும் சினிமாவில் இருப்பாங்களா அப்படின்னு உண்மையிலே ரமேஷ் ரெட்டி சார் வந்து எனக்கு வந்து டான்ஸ் ஆடட்டா கூட அந்த மூமெண்ட்ஸ் கூட சொல்லி கொடுத்தார். எனக்கு வந்து இனிமேல் அடுத்த படத்தை நல்லா பாடணும், நல்லா ஆடணும் அப்படின்னு நம்பிக்கை. டான்ஸ் எனக்கு பிடிக்காத விஷயம் டான்ஸ் தான். அது கொடுத்த அந்த ஐயா டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ் ரெட்டி சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கேன். அப்பாவுடைய முன்னிலையில பேசுவதே பெரிய பாக்கியம். ஏனென்றால் எம்ஜிஆர் என்ற மாபெரும் ஒரு சக்தி வந்தால் இந்தியாவே எழுந்திருக்கக்கூடிய மாபெரும் சக்தி எம்ஜிஆர் என்ற சக்தி. தந்தை முத்துலிங்கம் வந்தார், அந்த எம்ஜிஆர் என்ற சக்தியை எழுந்து நிற்கும். பேசும்போது எனக்கு வந்து உடம்பு ஏன்னா அக்பர் போல ஒரு அமைச்சர் வேண்டும், கம்பன் போல ஒரு கவிஞர் வேண்டும், முத்துலிங்கம் ஐயாவை போன்ற ஒரு பாடலாசிரியர் வேண்டும். என்ன காரணம் கேட்டா சும்மா வெற்றா ஒருத்தர் புகழ்றது வந்து ஒரு கேலி கூத்தாயிடும். ஒருத்தர் வந்து அவனை வந்து அப்படி இப்படி சொன்னா உள்ளுக்குள்ள இருக்க மனசாட்சி சிரிக்கும். ஒரு பாட்டு எப்படி எழுதணும்னா அவர் எழுதுனா மேஜர் அவர்களே, தயாரிப்பாளர் காந்தி அவர்களே, கணேஷ் அவர்களே எல்லாத்தையும் சொல்லுங்க. தம்பி அன்பு தம்பி முக்கியமா தம்பி இசை புரட்சியாளர் கூட அருமையா பண்ணியிருக்கிறார். ஒரு பாட்டு எழுதணும்னா அந்த பாட்டை அப்படியே அந்த அளவுக்குள்ள இருக்கும். அது என்ன ரகசியம்னு நாங்கள் பாடலாசிரியர்கள் நாங்கள் எல்லாம் படித்த பல்கலைக்கழகம், கற்றுணர்ந்த பல்கலைக்கழகம் ஒரே ஒருவர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அது முத்துலிங்கம் ஐயா என்ற முத்துலிங்கம் என்ற தங்கம் தான். அந்த முத்துலிங்கம் தான் ஆசிரியர். என்னன்னு கேட்டா தேமானா தேமா தான் இருக்கும், தேமா தான் இருக்கும். கருவில அவர் சொல்ற போதே அது அசை இருக்கும். இந்த ரகசியம் நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப பாடலாசிரியர் 150 பேர் எழுதுறாங்க, அது 5 பேர் கூட தெரியாது. அதான் உண்மை. அவர் சொல்லுவார் அடுத்து பேசும்போது. அது இலக்கணம் இருக்கும். ஒரு இசைஞானியுடைய படத்துல ஐயா ஒரு பாட்டு எழுதுனாங்க, அந்த படத்துல நானும் எழுதுனேன். பெரிய மகிழ்ச்சியான விஷயம் அது. மனசெல்லாம் படத்துல ஐயா அப்பா தான் சொல்லுவோம், நாங்க அப்பா எழுதுனாங்க. அதெல்லாம் அப்பாவுடைய சிறப்பை பத்தி நான் தொலைக்காட்சியில பதிவு பண்ணேன் மேஜர் முன்னிலையில. எனவே யாரை பார்த்தாலும் வாழ்த்துவார். மனசார வாழ்த்துறது ரொம்ப கஷ்டங்க. 2 விஷயம் தான் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். நன்றியோடு இருத்தல். இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் தான் உடைய உயிர். வேற எத்தனை பேர் கூட்டம் நல்லா எனக்கு தெரியும். அப்ப போகல. வெட்டி தந்தாலும் கொட்டி தந்தாலும்
என்ன தந்தாலும் போக மாட்டேன். எம்ஜிஆர் தான் என்னோட உயிர் இருக்கக்கூடிய அந்த நன்றி உணர்வு, பாராட்டுதல். நேற்று ஒரு இசையமைப்பாளர் எப்போ பாடலாசிரியர் வருவான், எனக்கு போன் பண்ணுறார், மகனே உன்னுடைய பாட்டு சொல்லு, உன்னுடைய கவிதையை சொல்லு, நான் புத்தகம் போடுறாரு. தொலைபேசியில் பேசி எழுதி போடுறாரு. ஐயா அவர்களுடைய பாதத்தை வணங்கி நான் வந்து நிற்கிறேன். அதுக்கடுத்து மேஜரை வந்து இந்த பாடத்துல யாரை பாராட்டுங்கிற சிக்கலா இருக்கு. இயக்குனரையா, இசையமைப்பாளரையா, நடிகர்களையா, தயாரிப்பாளரையா, யாரை பாராட்டுறாங்க, எல்லாத்தையும் பாராட்டணும். அது முக்கியமா நான் யாரை பாராட்டுறேன்னாக்க ஆவிகள் கூட்டம், மரப்பாச்சி ஆவிகள் கூட்டம் போட்டார் பாருங்க, நம்முடைய மேஜர் ரொம்ப கைத்தட்டி பலத்த பாராட்டணும். ஏன்னு கேட்டா இதுதான் வந்து ஒரு நாடி, ஒரு பல்ஸ். அந்த பயணம் கூட கணேஷ் அவர்களோட பயணம் சொன்னேன். ஆவிகள் கூட்டம், ஆவிகள் ஆட்டம் போட்டாங்க. ஆவிகள் ஆட்டம் தான் இன்னைக்கு கூட்டமே. இன்னைய கரண்ட் ட்ரெண்ட் ஆட்டம் அருமையா போட்டது, ஆவிகளின் ஆட்டம். அதுதான் படத்தின் வெற்றி விழா கொண்டாட்டம், அதுதான் முன்னேற்றம். முழு படத்தினுடைய வெற்றியுடைய முன்னேற்றம் அதான். இதை நம்ம வெளிக்காட்டணும். எங்க பார்த்தாலும் இப்ப யாரை எடுத்தாலும் பாட்டு பார்த்தாலும் படம் ஆவிப்படம் தான் ஓடிடுது. கோவில் தெய்வத்தால் கூட கொடுக்க முடியாத கோடம்பாக்க வெற்றியை ஆவிகள் கொடுக்கின்ற காலம் இந்த காலம். இந்த காலம் அவங்க ஓடிட்டே இருக்காங்க. அழகா சொன்னாங்க, கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், மோனோமீட்டர், அம்மீட்டர், இங்குமீட்டர், தெர்மாமீட்டர், லாக்டோமீட்டர் அவன் ஓடிட்டே இருக்கிறான். கடல் நீரை குடிநீரை மாற்றும் காலம், கருவறையே இன்றி பிள்ளை பெற்ற காலம், உடல் கூறு கூறாக பிரித்து வைத்து ஒட்ட வைக்கும் புதுக்காலம் இந்த காலம். படகு நிலா வானத்தில் குடியிருக்க, பனிக்கோட்டிலே மணிக்கணக்கில் படுத்திருக்க, வடக்கரையை சூரியனை பிடித்து பார்க்க வகை செய்ய துடிக்கிற காலத்துல அவன் பாஸ்டா போயிட்டு இருக்கான். அப்ப அவன் எப்படி கூப்பிடும், எதை வச்சு கூப்பிடுவோம்னா இதை வச்சுதான் கூப்பிடணும் ஒரு முடிவு பண்ண. மேஜர் அவர்களுக்கு, மேஜர் அவரை பத்தி ரொம்ப எனக்கு பழக்கம் கிடையாது, ஆனா மேஜர் அவரை பற்றி நிறைய நான் தெரிஞ்சுட்டேன். ஒரு பெரிய ஒரு எல்லா திறமைகளையும் உள்ள ஒரு கலைஞர். நிச அவதாரம், அவன் தச அவதாரம். உண்மையிலே தச அவதாரம், நிச அவதாரம் இந்த அசல் அவதாரம் மேஜர் தான். ஏன்னு கேட்டா எனக்கு வந்து என்ன பாராட்டணும் கேட்பட்டணும் தேவை கிடையாது. ஏன்னா ஒரு பண்பாடு. இவ்வளவு அருமையான கலைஞர் பேசிட்டு இருந்தோம். ஒரு பல்கலைக்கழகத்துல படிச்சு கிடைக்கக்கூடிய ஒரு பாடத்தை விட அவருக்கு அவ்வளவு வாயிலிருந்து வரக்கூடிய தத்துவமற்ற நிஜங்களின் தரிசனமாக ஞானமான விஷயங்கள் அவ்வளவு வச்சிருக்கிறார். ஒரு கதையாசிரியராக, ஒரு இயக்குனராக, ஒரு நடிகராக, ஒரு தயாரிப்பாளராக எல்லா நிலைகளிலும் உங்களால் வெற்றி பெற முடியும். காரணம் என்ன சொன்னீங்க தெரியுமா? ரத்த அணுக்களிலே நான் அங்கிருந்து பசியிலே ராணுவத்தில் இருக்கிற போது கூட ரத்த அணுக்களில சினிமா தான் இருக்கு. அதுதான் மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்தை பொறுத்தவரையிலும் பல ஆபத்துகளிலிருந்து தப்பி வந்திருக்கிறார் தயாரிப்பாளர் முருகானந்தம் என்பதை இவர் சொல்லத்தான் இப்போது நமக்கு தெரிகின்றது. இது மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் ஆபத்து இருக்கத்தான் செய்யும். பாதையின் நடுவே முள்ளிருக்கும், நீ பயணத்தை மட்டும் நிறுத்தாதே. ஊதை காற்று சுழன்றடிக்கும், மன உறுதியை மட்டும் இழக்காதே. தடையாய் கற்கள் கிடந்தாலும் அதை தாவி உருட்டி நதி ஓடும். தடைகள் உன்னையில் வந்தாலே நீ தடந்தோள் உயர்த்து பகை ஓடும் என்பதை மாத்திரம் எல்லாருக்கும் அறிவுரையாகவும் அறவுரையாகவும் சொல்லிவிடுவது. பேச வேண்டியவர்கள் எல்லாம், பேச தகுந்தவர்கள் எல்லாம் பேசிவிட்டார்கள் இந்த படத்தை பற்றி. நான் என்ன பேசுவது? அன்பின் உறைவிடம், பண்பின் நிறைவுடம், ஆற்றலின் இருப்பிடம் என்று சொல்வார்களே, அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது தான் நமது தயாரிப்பாளர் முருகானந்தம் அவர்கள். எல்லாரும் சொன்னதை போல இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக இருந்தவர். இந்தியாவிலேயே தீயணைப்பு பயிற்சி கல்லூரியை நடத்தி கொண்டிருப்பவர். புதுக்கோட்டையில் இருக்கிறது. இந்தியாவிலே ஒரே ஒரு கல்லூரி தான் தீயணைப்பு பயிற்சி கல்லூரி, அதை இவர் தான் நடத்துகிறார். அப்படிப்பட்ட கல்வியாளர் அவர் கலைத்துறையை நாடி வந்திருக்கிறார் என்றால் இந்த கலைத்துறையின் மேல் இருக்கக்கூடிய ஆர்வத்தின் காரணமாக வந்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஆர்வம் உடையவர்கள் இந்த துறையிலே வெற்றி பெற வேண்டும். இந்த படத்தை விலை கொடுத்து வாங்கி வெளியிட்டு அதை வெற்றி படமாக ஆக்கி இருக்கின்ற நம்ம தேவர் மூவிஸ் சேர்ந்த நண்பர்கள் வாங்கியிருக்கிறார்கள். அதே போல இந்த படத்தில் பாராட்டி சொல்லணும்னா எல்லாரையும் சொல்லலாம். இந்த படத்திற்கு முழு வெற்றி யாருன்னு சொன்னால் நம்ம டைரக்டர் முத்துமனோகரன் தான் சொல்லலாம். எனக்கு சிச்சுவேஷன் சொல்லும்போது அந்த சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு என்னென்ன கருத்துக்கள் வர வேண்டும் என்பதையும் சொன்னார். பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய டைரக்டர்கள் ஒரு சிச்சுவேஷன் சொன்னாங்கன்னா என்னையா கருத்தை வரணும்னு நினைக்கிறீங்க, மைய கருத்து என்ன வரணும்னு நினைக்கிறீங்க கேட்டால் எங்களுக்கு தெரியாது சார், அதுக்கு தானே உங்களை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்றாங்க.
இவர் தான் என்ன வேண்டும் என்று சொல்லி நேரத்தில் வாங்கிட்டார். ஒரே நாளில் ஒரு 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ள ஒரே நாளில் இந்த 2 பாட்டு எழுதினேன் அந்த படத்தில். ஒரே நாளில் இது மாதிரி ஒரே நாளில் 2 பாட்டு எழுதின இன்னொரு படம் அதுக்கு முன்னால் 2 மணி நேரத்தில் செந்தூர பூவேன்னு ஒரு படம். அது செந்தூர பூவே இங்கு தேன் சிந்த வாவா அப்படின்னு ஒரு பாட்டு. இன்னொன்று சின்ன சின்ன தோட்டத்து பூவாக ஒரு தேவதை வந்தது நீராட. இந்த 2 பாட்டுன்னா ஒரு படத்தில் ஒரே நாளில் 3 மணி நேரத்தில் சாயந்தரம் 5லேருந்து 8 மணிக்குள்ளே எழுதிட்டு போனேன். அதுக்கு அப்புறம் 3 மணி நேரத்தில் 2 பாட்டு எழுதுனதுன்னா நீங்கள் மரப்பாச்சி படுத்துவாங்க.